அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியாழக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை பணப்பெட்டியில் வையுங்க. வீட்டில் வருமானம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படி நம்முடைய வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்குரிய நாள். நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். உங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், அதுலேயும் இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பணத்தட்டுப்பாடு இருக்கும். வர்ற வருமானம் பெருசாக இருக்கும், ஆனால் நம்மளால் சேமிக்கவே முடியாது. வர்ற பணம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் செலவாயிட்டே இருக்கும். இது வீண் விரயச் செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு சில வீடுகளில். இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களும் சரி, இல்லை பணம் சார்ந்து வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமையில் லட்சுமி குபேரர் பூஜை செய்யணும் அப்படின்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். நிறைய தோழிகள் செஞ்சு பயனடைஞ்சிருக்கிறீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு நாம் சொல்லணுன்னா, புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, புதுசாக ஏதாவது ஒன்று ஒரு இன்கம் வர்றதுக்கு நீங்கள் ஒரு சின்ன பொட்டிக் கடை கூட வைங்களேன், பரவாயில்ல. அந்த வியாழக்கிழமையில் லட்சுமி குபேர பூஜை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கி பாருங்கள். அந்த தொழில் மென்மேலும் உங்களுக்கு அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போது இந்த வியாழக்கிழமையில் குபேரருக்குரிய நாளில் குபேரருக்குரிய அந்த ஒரு பொருளை நம்ம பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது பணம் பெருகிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு. உடனே இது வச்ச உடனே கூரையை பிச்சுட்டு கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரல. கோடி ரூபாய் வருமானம் வர்றவங்களுக்கு வரும். நம்ம அன்றாட வேலைக்கு போயிட்டு கோடி ரூபாய் வரும்னா எப்படி வரும்? நீங்கள் இன்றைக்கி ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறீங்க, ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு வேறு வேலையோ இல்லை புதுசாக ஒரு தொழில் போடுறீங்க, அது மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். இப்படி ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பணம் பல வழிகளிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு எளிய ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப எளிமையானது கூடங்க. எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பரிகாரம் செய்வதற்கு நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 5:30 மணியில் இருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு இன்னும் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். அந்த நேரத்தில் லட்சுமி குபேரர் படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல வாசனை நிறைந்த மலர்கள், தாமரை பூக்கள் கிடைத்தா ரொம்ப விசேஷம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கற்கண்டு சாதம் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவல் பாயாசம் அந்த மாதிரி இனிப்பு வகைகளை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. அன்னைக்கு நெல்லிக்காய், நான் சொல்கிறது சிறு நெல்லிக்காய் இல்லைங்க, பெரு நெல்லிக்காய் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நெல்லிக்காயை எவ்வளோ வாங்கி வைக்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது குபேர தீபம் அப்படின்னு ஏற்றணும். இப்போ நார்த் இந்தியன் சைடில் எப்படி குபேர தீபம் ஏற்றுவாங்கன்னா, சேம் அதே குபேர விளக்கில் நெய் ஊற்றி நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரண பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுறோம். ஆனால் வட இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, குபேரருக்குரிய நிறத்தில் இருக்க அந்த பச்சை நிற திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவாங்க. இதில் 2 விதத்தில் நம்ம திரி ஏற்றலாம். இதில் நீங்கள் எந்த திரி வேணுமானாலும் போட்டு ஏற்றலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். குபேர தீபம் இப்போ ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்னா, ஒரு 20 ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் இப்போ நம்மளுக்கு பச்சை நிறத்துலையே கிடைக்குது. குபேரருக்குரிய எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ அந்த குபேரருக்குரிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். இப்படி 2ம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த 20 ரூபாய் நோட்டு தான் குபேரருக்கு மிக உயர்ந்தது. பணத்திலேயே மிக உயர்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா 500 ரூபா, 2000, 100 அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் இல்லாமல் இந்த 20 ரூபா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னால அது மேலும் மேலும் உங்கள்கிட்ட பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. அப்போ அந்த 20 ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. இந்த 20 ரூபாய் நோட்டு எல்லாருக்கிட்டேயுமே இருக்கக்கூடியது தான். ஒரு 100 ரூபா வச்சுருக்கிறீங்கன்னா சில்லற சேஞ்சு மாற்றினீங்கன்னா அதில் உங்களுக்கு 20 ரூபா பணம் கிடைக்கும். அந்த நோட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளெல்லாம் வச்சுட்டே வாங்க. ஒரே ஒரு துண்டு வசம்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், இன்னொன்று கிராம்பு 1, ஏலக்காய் 1. வசம்பு, பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே அந்த ரூபா நோட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நல்லா மடிச்சுட்டு கீழே விழாதபடி பச்சை நிற நூல்லையே அதை கட்டிட்டு குபேரர் பாதத்தில்
நீங்கள் வேண்டிக்கிட்டு வைங்க. உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அன்னை மகாலட்சுமியையும் குபேரரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை குபேரர் பாதத்தில் வச்சுருங்க. இப்போ தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டுவீங்க இல்லையா, அப்போ அந்த நோட்டுக்கும் சேர்த்தே காட்டுங்க. காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்த பிறகு ஒரு அரை மணி நேரம் அது குபேரர் பாதத்திலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, பணப்பெட்டி, பீரோ, இப்படி நீங்கள் எங்கே பணம் வச்சு எடுத்து புழங்குறீங்களோ அந்த இடத்துல இதை அப்படியே வச்சுருங்க. இது எதுவுமே ஆகாது. இதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலுமே ஒரு மாதத்திற்கு இது அப்படியே இருக்கும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு வியாழக்கிழமை அன்று இதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த 20 ரூபாய் நோட்டை வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வசம்பு, பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காயெல்லாம் இருந்தது இல்லையா, அதை கால்படாத இடத்துலையோ இல்லை ஓடுகிற நீர்நிலைகள்லையோ அதை அப்படியே விட்டுடுங்க. அடுத்தது இதே மாதிரியே புதிதாக வச்சு நீங்கள் செஞ்சு பணப்பெட்டியில் வச்சு பாருங்கள். இது நான் எழுதி வச்சுக்கோங்க. இதை செஞ்ச ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம கையில் ஒரு 100 ரூபா தான் இருக்குதுன்னா 1000 ரூபாய் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அளவுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். அப்போ நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இது ஏற்படுத்தும். இது வீட்டில் மட்டும்தான் வைக்கணுமா, நாங்கள் ஒரு தொழில் வச்சுருக்குறோமா, அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில் இதை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அங்கேயுமே அந்த 20 ரூபாய் நோட்டில் நான் சொன்னக்கூடிய அந்த வசம்பு, பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியிலையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு அப்புறமாக நீங்கள் அதை அப்புறப்படுத்திட்டு புதிதாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பணப்பிரச்சனை தான் நம்மளுக்கு பெரும் பிரச்சனை. பணம் இருந்தால் ஒரு மதிப்பு, பணம் இல்லாதவன்னா ஒரு மரியாதை, இப்படி தானே நம்ம இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பணம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மனுஷனுக்கு மரியாதையே கிடையாது. ரொம்ப நல்லவருப்பா, ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்மளுக்கு மரியாதை இருக்குதா? பணம் நம்மக்கிட்ட இருக்குதான்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. யாருமே நல்ல குணத்தை பார்க்குறது இப்போ ரொம்ப ரேராக இருக்குது. ரொம்ப குறைந்த மக்கள் தான் அப்படி பார்த்து நல்ல குணம், நல்ல மனுஷங்கன்னு பழகுறாங்க. பெரும்பாலும் நாம் உடுத்திருக்கிற உடையை பார்த்தும் நாம் இருக்கக்கூடிய வசதி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் நம்மளுக்கு மரியாதையே கிடைக்கிது. அப்போ இந்த பணம் எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்குதா? எல்லோரும் தானே வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அந்த இது கிடையாது? எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னு நம்ம மனசுலேயே நிறைய இருக்கும். அப்போ நம்ம இது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறி 4 பேரை போல் காசு பணத்தோடு வாழலாம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு இது கை மேலே பலன் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.